ஹாய்ஸ் மை ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. முருகர் பக்தராக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம தெய்வத்தை கும்பிட முடியும். ஒரு சிலரால் ஒரு சில இடத்துக்கு போக முடியாது. நானுமே நிறைய வீடியோ பார்த்து கும்பிட்டுக்குவேன். அதேமாரி அந்த ஒரு எண்ணத்தை தான் உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மதுரவாயலில் இருக்க முருகர் கோயில். நான் லொக்கேஷன்ஸ் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அட்ரஸ் போடுறேன். வேணும்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டிஎம் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் லைன் பார்த்தீங்கன்னா வெளி ரோட்டிலேருந்து உள்ற வரைக்குமே நின்றுச்சுங்க. இன்றைக்கி எப்படி சாமி பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்ட்டே வந்தேன். அப்பா ஐயனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகுங்க. வீடியோ உள்ளே எடுக்க அலோடு இல்லை. நானே தெரியாமல் அவங்களுக்காக எடுத்தேன். பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நிற்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி எல்லாருக்குமே தங்க கவசம் அணிஞ்சிருந்தாங்க. பிள்ளையாரப்பாலேருந்து அனுமானிலேருந்து நம்ம முருகர் அவ்வளோ ஒரு பார்க்க பல கோடி கண்ணு வேணும். அவ்வளோ ஒரு அம்சமாக அவரோட அழகாக குழந்தை பாலமுருகருங்க. அப்படியே என் குட்டி பொண்ணு சைஸுக்கு தான் குட்டியாக நின்னாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிவன்லேருந்து முருகர்லேருந்து சரஸ்வதி அம்மாலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு குட்டி அம்மனும் வச்சுருக்காங்க. அந்த பாருங்கள், சிவன் அவ்வளோ ஒரு அம்சமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்ம அலங்காரங்க. குட்டியாக இருந்தாலும் அம்சமாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்க கண்ணு கோடி வேணும். எனக்கு பார்த்தோன்னே பசியெல்லாம் மறந்துடும் போல், அந்த அளவுக்கான ஒரு இது. அப்புறம் இந்த கூட்டத்தில் வெயிட் பண்ணதுக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. சாமியை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ஆகிட்டு என் பொண்ணு கிட்ட போய் பார்த்தா. ஏன்னா அவருக்கும் முருகர்னால் அவ்வளோ பிடிக்கும். நல்லா கிட்ட போய் அம்மா சாமி பாருங்கம்மான்ட்டு அப்புறம் கோயிலில் புளியோதரை கொடுத்தாங்க. ரொம்ப அநியாயங்க. சின்னோண்டு ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஸ்பூன் தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் தீபம் ஏற்றுறாங்க. ரொம்ப வெளியிலே ஏற்றுறாங்க. பார்த்து ஜாக்கிரதையே ஏற்றுங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் அப்படியே போகலாம் அப்படி சொல்லிவிட்டு கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சாமி ஃப்ரீ டைமில் வராங்க. கிருத்திகை சஷ்டிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாமி பார்க்க லேட் ஆகும். ஏன்னா செம்ம கூட்டம். ஐயனை பாருங்கள், எட்டேருந்து பார்த்தேன். குட்டியாக அழகாக அவ்வளோ அழகாக இருக்கார். இன்னும் ஒன்றே ஒரு குறைன்னா அந்த பூசாரி பார்க்க விட மாட்டேங்கிறாரு. சீக்கிரம் பார்த்துட்டு போங்க, என்னமோ பார்க்காததை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை விடுறாரு. எனக்கு அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. காசு பணம் இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஒரு நிமிஷம் கவலையோடு வர்றாங்க கோயிலுக்காக. மனசு வேதனையோடு வராங்க. சாமியோட முகத்தை பார்த்தா அந்த கவலையெல்லாம் தீர்மேன்ட்டு தான் வராங்க. ஒரு நிமிஷம் கூட சாமியை பார்க்க விட மாட்டுறாங்க. கிளம்புங்கன்னு துரத்துறாங்க. இது ஒன்று தான் இந்த கோயிலே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.